சிறுவர் தேரோக்கள் மூலமாக பாதிக்கப்பட்ட அல்லது பாலியல் ரீதியான சேட்டையில் ஈடுபட்ட 488 பிள்ளைகளுக்கு எதிரான கேஸ் இதுவரை பதிவு செய்யப்பட்டிருக்கு. அனுராதபுரத்திலே ஒரு பௌத்த பிக்குவால் ஒரு சிறுமிக்கு நடந்த அநீதிக்கு எதிராகத்தான் நாங்கள் குரல் கொடுக்கிறதுக்கு இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் கூடியிருக்கின்றோம். துஷ்பிரயோக வழக்கை முன்னிட்டு பல்லேகம ஹேமரத்ன தேர தொடர்பான போராட்ட கோரிக்கைகள் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு வழக்கை உடனடியாக அனுராதபுர நீதிமன்றத்தில் இருந்து கொழும்பிற்கு மாற்ற வேண்டும். ட்ரையல் அட்பா விசாரணையை ஏற்படுத்த வேண்டும். காவல்துறை மா அதிபருக்கு இந்த வழக்கில் முழுமையான விசாரணையை விரைவாக மேற்கொள்ள காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பிற குழந்தை துஷ்பிரயோக வழக்குகளையும் விரைவுபடுத்த வேண்டும். தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு அதிகார சபை வழக்கறிஞருக்கு எதிராக இணைய தாக்குதலில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகளை பொறுப்பு கூற செய்ய வேண்டும். தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு அதிகார சபைக்கு குழந்தையின் முழுமையான நலனையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். குழந்தையின் கல்வியை மீள தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். குழந்தையின் உளநல பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்டோர் மற்றும் சாட்சிகள் பாதுகாப்பு அதிகார சபைக்கு குழந்தைக்கும் குழந்தையின் தாயாருக்கும் தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு அதிகார சபை வழக்கறிஞர்களுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும். பாதிக்கப்பட்டவரை பிரதிநிதித்துவப்படுத்த சட்டத்தரணிகளை நியமிக்க வேண்டும். தேசிய பெண்கள் ஆணைக்குழுவிற்கு பெண்கள் அதிகாரமளிப்பு சட்டத்தின் 6B மற்றும் 6I பிரிவுகளின் கீழ் தங்களது அதிகாரத்தை செயல்படுத்த வேண்டும். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்திற்கும் சட்ட உதவி ஆணைக்குழுவிற்கும் குழந்தைக்கான வலுவான சட்ட பாதுகாப்பை வழங்க தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு அதிகார சபைக்கு தேவையான சட்ட உதவியும் வளங்களும் கிடைப்பதை உறுதி செய்ய தலையீடு செய்ய வேண்டும்.
இதெல்லாம் சரியா அவங்க இயங்குவாங்களா இருந்தா உங்களோட ஓரளவுக்கு அவர் குறைக்கப்படும். உடல் ரீதியா உள ரீதியா பாதிக்கப்பட்டு அவர்கள் கல்வி ரீதியா பாதிக்கப்பட்டு எதையுமே அந்த போக முடியாது. இதுகளை நாங்கள் நிறுத்தோம்னா எல்லாருக்கும் இதுக்கு சமூகம். வணக்கம், நான் ஜுவைரியா மொய்தீன், புத்தளம் முஸ்லிம் பெண்கள் அபிவிருத்தி நம்பிக்கை பணிப்பாளராக இருக்கிறேன். இன்றைய இந்த போராட்டமானது வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்ததும் மிகவும் வேதனையானதும் வலியானதுமாக நான் கருதுகிறேன். அனுராதபுரத்தில் 13 வயது சிறுமிக்கு ஏற்பட்ட இந்த அநீதிக்கு பாலியல் வல்லுறவுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியது இலங்கையில் இருக்கிற அத்தனை ஆண் பெண்களுடைய கடமையும் ஆகும். இருந்த போதிலும் ஒரு குறிப்பிட்ட சாரார் தான் நாங்கள் இதில் பங்கேற்க வேண்டிய ஒரு துரதிர்ஷ்ட நிலை இருக்கு. போராட்டத்தில் முழுமையாக பங்கு பெற்றும் போதுதான் எங்களுக்கான மாற்றத்தையும் வெற்றியை அடைய முடியும் என்று நான் நம்புகிறேன். அனுராதபுரத்தில் இந்த நடைபெற்ற இந்த வல்லுறவு, அதாவது பௌத்த பிக்கு தேரோ ஒருத்தரால நடத்தப்பட்ட இந்த வல்லுறவானது உடனடியாக அவரை தண்டனை வழங்க வேண்டிய ஒரு செயற்பாடாகும். இருந்த போதிலும் அவருக்கான தண்டனையில இருந்து அவருக்கு பெயில் கொடுத்தது மிகவும் மனவேதனையும் வருத்தமுமாக உள்ளது. அதே நேரத்தில் நான் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில 2018 இருந்து 2022 வரையும் 488 சிறுவர் தேரோக்கள் மூலமாக பாதிக்கப்பட்ட அல்லது பாலியல் ரீதியான சேட்டையில் ஈடுபட்ட 488 பிள்ளைகளுக்கு எதிரான கேஸ் இதுவரையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பதிவு செய்யப்படாது மௌனமா உள்ளது. அந்த ஏழை எளிய சிறுவர்கள் தானே இதுல பாதிக்கப்படுறது. அதனால அந்த கேஸில் பதியாமல் இருக்கலாம். இன்னொரு வேதனையான விஷயம் என்னன்னா, இவ்வாறான ஆட்களுக்கு கோர்ட்ல வழக்கு பேச போறாங்களே, வாதிட போறாங்களே, அவங்களுக்கு எதிராக தான் நாங்க முதல்ல குரல் கொடுக்கணும். ஏண்டா அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா, அவங்களுக்கு பெண்கள் இல்லையா? இந்த வேதனை வலி அவங்களுக்கு வராதா? இந்த மன்னார் இருந்தாலும் சரி, புத்தளமா இருந்தாலும் சரி, இலங்கையில எந்த நீதிமன்றத்திலையும் இவ்வாறான வல்லுறவு அல்லது பாலியல் கொடுமை ஏற்படும் போது சட்டத்தரணிகள் நிச்சயமாக சமூகம் அளிக்க கூடாது என்பதையும் வாதிடக்கூடாது என்பதையும் இந்த தருணத்துல மிகவும் வேதனையோடையும் வலியோடையும் தெரிவித்துக் கொள்றேன். நான் மகாலட்சுமி நாகசுந்தரம், மன்னார் மாதரவித்தி ஒன்றியத்தின் நிகழ்ச்சி திட்ட இணைப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு நாங்கள் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் இந்த மாவட்டத்தில் பெண்களுக்கும் சிறுவர்களுக்குமாக பெண் பிள்ளைகளுக்குமாக பணியாற்றுகின்ற ஒரு நிறுவனமாக இருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் இந்த போராட்டமானது அனுராதபுரத்திலே ஒரு பௌத்த பிக்குவால் ஒரு சிறுமிக்கு நடந்த அநீதிக்கு எதிராகத்தான் நாங்கள் குரல் கொடுக்கிறதுக்கு இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் கூடி இருக்கின்றோம். உண்மையிலே இந்த பெண்களுக்கு சிறுவர்களுக்கு நாட்டில் பிரச்சனை வருமா இருந்தால் இது எங்களுடைய பிரச்சனை இல்லை, இது நாட்டின் அரசின் பிரச்சனையாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அரசின் பிரச்சனை மாத்திரமல்ல, அரசு நிறுவப்பட்ட, அதாவது பெண்களுக்காக சிறுவர்களுக்காக பணியாற்ற வேண்டும், அவர்களுடைய உரிமைகளுக்காக பணியாற்ற வேண்டும் என நிறுவப்பட்ட அனைத்து நிறுவனங்களுடைய கடமைகள். அது மட்டுமில்லாமல் சமூகத்தின் பாரிய பொறுப்பும், அதாவது கூட்டு பொறுப்பு ஒன்று இருக்கின்றது. இங்கே பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் அங்கே பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களோ அல்லது வன்முறைகளோ நடந்தேறுமாக இருந்தால் அதை அரசு உடனடியாக கவனிக்க வேண்டும். அதே நேரத்தில் நீதித்துறை, இன்றைக்கு நீதித்துறை எவ்வளவு துரிதமாக பணியாற்றுகின்றதோ, பணியாற்றி இறுக்கமான சட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போதுதான் இந்த நாட்டிலே பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் நடக்கின்ற அநீதிகளை குறைக்க முடியும். நாங்கள் நீண்ட காலமாக இந்த மாவட்டத்திலேயும் தேசிய ரீதியிலேயும் பணியாற்றுகின்றோம். ஆனால் பெண்களுக்கும் சிறுவர்களுக்குமான இந்த பாலியல் துன்புறுத்தல்களும் வன்முறைகளும் இன்று குறைந்த பாடில்லை, அதிகரித்த வண்ணம் தான் இருக்கின்றது. இதுக்கு காரணம் இந்த நாட்டிலே இறுக்கமான சட்ட நடைமுறைகள் இல்லது அல்லது இந்த நாட்டிலே சட்டத்தையும் ஒழுங்கையும் பாதுகாக்கின்றவர்கள் அவர்கள் சரியாக தன்னுடைய கடமைகளை செய்யாமல் இருப்பதுமே இதற்கு முழு காரணம் என்பதை நான் இதிலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். எனவே இது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நாட்டில மன்னார் மாவட்டத்திலும் கூட இந்த பெண்களுக்கும் சிறுவர்களுக்குமான அநீதிகள், வன்முறைகள், பாலியல் துன்புறுத்தல்கள் நிறைய நடந்து கொண்டே இருக்கின்றது. நாடளாவிய ரீதியிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாடளாவிய ரீதியிலே இந்த பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் நடக்கும் அநீதிக்காக இன்றைக்கு நாங்கள் போராடும் இந்த தருணத்திலே அரசிடம் ஒரு பகிரங்கமான வேண்டுகோளை நான் விடுக்கின்றேன். இந்த அண்மையிலே அல்லது கடந்த காலங்களிலே நடைபெற்ற
இந்த பாலியல் துன்புறுத்தல்களும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை நிறுத்துவதற்கு இறுக்கமான சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். குற்றவாளிகளுக்கு தகுந்த இறுக்கமான சட்டங்களை வழங்குவதன் மூலம் அவர்கள் நாட்டிலே தப்பிக்காமல் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த அரசிலே பகிரங்கமாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். நன்றி. பல்வேறு மாவட்டங்களிலும் சமூக ஊடகங்களிலும் போய்கொண்டிருக்கின்ற ஒரு சிறுமிக்கு நடந்த அநீதிக்கு எதிரான நீதி கோரிய ஒரு கவனஈர்ப்பு நிகழ்வு இன்று மன்னாரில் மாவட்ட செயலகத்தின் முன் இங்கிருக்கின்ற சிவில் சமூகங்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் சமூக பணியாளர்கள் ஒன்றிணைந்து ஒரே குரலில் ஒரே செய்தியை சொல்லுகின்றோம். நாடு இலங்கை என்பது ஒவ்வொரு குடிமகனுக்கும் சொந்தமான ஒன்று. அங்கு வாழும் அங்கிருக்கும் சட்ட திட்டங்கள் ஒவ்வொருவருக்கும் பொருத்தமானது. ஆகவே இங்கிருக்கும் யாரும் உயர்ந்தவரும் அல்ல, யாரும் தாழ்ந்தவரும் இல்லை, சட்டத்துக்கு அனைவரும் சமமானவர்கள். ஆகவே இலங்கையில் பல்வேறு சட்ட திட்டங்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறுகின்றது. அந்த வகையில் வேலி பயிரை காக்க வேண்டிய வேலிகளை மேயும் போது நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க முடியாது, சட்டங்கள் அதை கண்மூடிக்கொண்டும் இருக்க முடியாது. அந்த வகையில் அனுராதபுரத்தில் நடைபெற்ற சிறுமிக்கு எதிரான வன்கொடுமை, எங்களுடைய சிறுமிக்கு எதிராக நடைபெற்ற அந்த வன்கொடுமைக்கு எதிராக நீதி கோரியவர்களாக நாங்கள் இங்கே நிற்கின்றோம். ஆகவே அந்த குழந்தையினுடைய குரலுக்கு அல்லது அந்த குழந்தையினுடைய இரத்த அந்த அவரினுடைய என்னென்று சொல்ற குழந்தையினுடைய பாதிப்புக்கு நீதி கோரியவர்களாக நிற்கின்றோம். ஆகவே இங்கு இருக்கின்ற அரச கட்டமைப்புகள் எல்லாரும் அவர்களை பாதுகாக்க வேண்டும். உயர்ந்தவர்கள் என்ற போர்வையில் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதோ, சமயம் என்ற போர்வையில் அவர்களை பாதுகாப்பதோ ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். ஆகவே அனைத்து சமயங்களும் அங்கு இருக்கும் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டிய விடயம் இருந்தாலும் இங்கு நடைபெற்ற இந்த குற்றவாளிகளை சமயம் என்ற போர்வைக்குள் அவர்களை அடைத்து வைக்க கூடாது என்பதை நாங்கள் இங்கே வலியுறுத்தி சொல்ல வருகின்றோம். இங்க பயிரை காக்க வந்த வேலிகளுக்கும் அந்த சட்டம் எங்கும் தடைப்பட்டிடக் கூடாது என்ற ரீதியில நாங்கள் இதை ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறோம். நன்றி. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.